ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ டிஎன்பிஎஸ்சி எச்சரிக்கையா ஒரு 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வேலைவாய்ப்பு குறித்த தேர்வாணையம் பொய்யான தகவல்களை அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து மீடியால பரப்பிட்டு வராங்க இந்த மாதிரி செய்திய. ஸோ இது உண்மை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இது வந்து தவறான தகவல். ஸோ தேர்வாணையம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்பரன்சியோட தான் இருக்கு. ஒவ்வொரு தேர்வுலையும் பார்த்தீங்கன்னா எத்தனை கேண்டிடேட்டை வந்து தேர்வு செய்யறாங்க அது குறித்த இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்றாங்க. செய்தி குறிப்பாக வந்து ஆகஸ்ட் 2024, அக்டோபர் 2024, ஏப்ரல் 2025 இங்கெல்லாம் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. எவ்வளோ பர்சன்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. ஸோ அதை தான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த எண்ணிக்கையில தொகுத்து ஜூலை 4th வந்து நாங்க கொடுத்துருக்கோம். எத்தனை பேர் வந்து தேர்வர்களோட எண்ணிக்கை ஒவ்வொரு தேர்வுலையும் எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நாங்க சொல்லிட்டு தான் வரோம். என்னென்ன டேட் கூட மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி தவறான தகவலை வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அரசியல் உள்நோக்கத்தோட ஆதாரமே எதுவும் இல்லாம வித்தவுட் ப்ரூஃப் எதுவுமே இல்லாம நம்ம கமிஷன் மேல ரொம்ப அவதூறு பரப்புற வகையில அறிக்கை விட்டவங்களுக்கு எகெயின்ஸ்டா வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. வாடிக்கையாக கொண்டு செயல்படும் சில அரசியல் கட்சிகளால் பரப்பப்படும் தவறான தகவல்களை தேர்வர்கள் நம்பாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த இஷ்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாமே தவறான தகவல்களா இருக்கலாம். பட் குரூப் 5A நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஜூலை 3லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த விஷயத்துல குரூப் 5A விஷயத்துல இவங்க பண்ணது வந்து ஒரு முறைகேடுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நோட்டிபிகேஷன்லயே ஜூனியர் அசிஸ்டன்ட் எலிஜிபிள்னு சொல்லிட்டு அப்ப ஜூனியர் அசிஸ்டன்ட் எல்லாருமே ஜாயின் பண்ணி எழுதி ரொம்பவே நைட் கிளாஸ் நாங்க போட்டோம் 9 o'clock. ஏன்னா வந்து அவங்க உங்களுக்கு தெரியும் ஒர்க் கோயிங் பர்சன் தான் குரூப் 5A எலிஜிபிள்ன்ட்டு. ஸோ ஒரு 9 to 11 கிளாஸ் போடும் போதும் கூட அவங்க இருந்தாங்க. மார்னிங் எழுந்திரிச்சு ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு ஸோ 9 to 11 கிளாஸ் நைட் கிளாஸ் எவ்வளவு நேரம் போட்டாலும் அவங்க இருந்தாங்க, எழுதுனாங்க. ஒரு டெஸ்ட் கூட ஸ்கிப் பண்ணாம அவ்வளோ தூரம் எழுதி கடைசியில அடண்டம் விட்டு குரூப் 5Aக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் எலிஜிபிள் இல்ல அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்பவே வருத்தத்தக்க செய்தி. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்க நோட்டிபிகேஷன் அறிக்கையில வந்து அழகா குறிப்பிட்டிருக்கணும். ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து நாட் எலிஜிபிள்னா அடுத்த தேர்வுல இருந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அப்ப இவ்வளோ பேர் இவ்வளோ மணி செலவு பண்ணி இவ்வளோ ஒர்க் போட்டதுக்கு வந்து என்ன பதில் சொல்ல போறாங்க டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இது வந்து கேஸ் போடுறத பத்திலாம் நம்ம போயிட்டு இருக்கு, டாக் போயிட்டு இருக்கு. டெஃபினட்டா நம்ம சார்பில் என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் டெலிகிராம் குரூப்ல வந்து நம்மளோட ஜூனியர் அசிஸ்டன்ட் நிறைய பேர் நம்ம அசிஸ்டன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாப் 30க்குள்ள வந்திருக்காங்க. இதுக்குவாக ஹாப்பி ஆகிறதா இல்ல ஜூனியர் அசிஸ்டன்ட்ல ஜாயின் பண்ணி அவங்கள விடவே நல்லா பண்ணியிருந்தாங்க சிலர்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நாட் எலிஜிபிள்னு வரும்போது அவங்களுக்காக வருத்தப்படுறதானே எங்களுக்கு கேட் ஆன் த வால் தான் இந்த ரிசல்ட் எங்களுக்கு கொடுத்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.